எபிசோட் 1 கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு ஆக்சிடென்ட்டோட தான் நாம் ஆரம்பிக்கிறோம். பயங்கரமாக பனி பொழிஞ்சிட்ருக்கு. விடிய காலையில் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரோந்து பணியில் இருந்த போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு டிடெக்டிவ் வந்துட்டு சம்பவம் நடந்த இடத்துல என்னென்னலாம் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பயங்கர நேர்மையான டிடெக்டிவ், ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேஸை கடைசியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் கேஸ் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. அது சம்மந்தமாக ஒரு நியூஸ் சேனலில் 9 மணி நியூஸை வாசிக்கக்கூடிய, அதாவது அந்த நியூஸோட டைமிங்கை வச்சு சொல்லுவாங்க நியூஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நியூஸ் 9 ப்ரெசென்ட் பண்ணுற ரிப்போர்ட்டரான ஹைரன் அப்படிங்கிற ஒரு லேடி ரிப்போர்ட்டர் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேஷன் வர சொல்லியிருப்பாங்க. அவங்க வர்றப்பவே பார்க்குறவங்கலாம் அசந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எலகண்டாக அவங்களோட ப்ரெசன்ஸே அந்த அளவுக்கு வைபாக இருக்கும். எல்லாரும் பார்த்தோன்னு அப்படியே சொக்கி போயிடுவாங்க. இவங்க கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப யோசிச்சு நிதானமாக பேசுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இன்னும் சொல்ல போனால் இவங்களை தாங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸ்குள்ள போட்டி வேற. ஆனால் டிடெக்டிவ் நான் ஏற்கனவே சொல்லிட்டு நேர்மையான மனுஷன், அவர் தான் தான் விசாரிக்க போகிறதாக சொல்லிட்டாங்க. இல்லை உங்களால் ஹைரினை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோம், இல்லைன்னா உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு கேஸ் ஏதாவது பார்க்கணும் விசாரிக்கணும் அப்படின்னா அதை பாரு, அந்த ரூமில் ஒரு பொண்ணை ரேப் பண்ண உட்காந்துட்டு இருக்கான், ஒழுங்காக அவனை போய் விசாரிச்சு வாக்குமூலம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பர்சனுக்கும் இன்சல்ட்டாக போயிடுது. ஸோ ஹைரினை விசாரிக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர்றது வேறு யாரும் இல்லை, இந்த டிடெக்டிவ் தான். வந்ததும் இன்ட்ராகேஷன் ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பல ட்ராமாஸில் பார்த்துருக்கோம், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்க ரூம்ல இருந்து பக்கத்தில் மானிட்டர் பண்ணுற ரூம் இருக்கும், அங்கிருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா போலீஸும் இங்கே தான் இருப்பாங்க போல இருக்கு. சரி என்னம்மா இருக்காங்க, இவங்கள பார்த்தாலே பார்த்த கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு நகர்த்த முடிய மாட்டேங்குது. இவங்களை எதுக்கு இந்நேரத்துக்கு விசாரிக்க நீங்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும்? அப்படி என்ன ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும்? இதோ ஹைரின் எப்பேற்பட்ட நியூஸ் ஆங்கர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அதில் இருக்கிறோட பேர் வந்து கெவின் லீ. கொரியன் ஸ்டைலில் இவருக்கு ஒரு பேர் இருக்குது, பட் இவருக்கு இங்கிலீஷ் ஸ்டைலில் கெவின் லீன் இருக்குது, நம்ம கெவின்னே கூப்பிட்டுக்கலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டி இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே ஹைரின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக காலையில் ஒரு கார் ஆக்சிடென்ட், அதில் இவர் இறந்து போயிட்டாரு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் அப்படிங்கிறப்போ எதுவும் பதில் சொல்ல முடியாமல் ஹைரின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஹைரின் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ இந்த டிடெக்டிவ் காட்டின ஃபோட்டோக்குள்ளே இருக்கிறது கெவின். அந்த கெவினுக்கும் இந்த ஹைரினுக்கும் ஒரு காலத்தில் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, பயங்கர இன்டர்மெசியாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் இவங்க யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ இந்த கதை அப்படியே இந்த ஆக்சிடென்ட் நடந்து, அந்த ஆக்சிடென்ட்டில் கெவின்லி இறந்து போனார் இல்லைங்களா, இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போகுது. ஹைரனுக்கு பயங்கர மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. மேக்கப் போட்டதுக்கு அப்புறமாக மேடம் மேடம் கூப்பிடுறப்ப தான் இவங்க எழுந்திரிக்கவே செய்கிறாங்க. சாரி நான் அப்படியே கண்ண மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு, பரவாயில்ல மேடம் நீங்கள் தாராளமாக ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த வாட்டி அவார்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக 5 டைம்ஸ் இந்த அவார்டு வாங்குறீங்க, நீங்கள் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப எலகண்ட்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, இவங்க ஃபேஸில் இவங்க மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு தான் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸே இருக்கும்.